அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி ஜோதிடர். இன்று நாம் பார்க்க இருக்க ஒரு புதிய தலைப்பு, மீளவே முடியாத கடன் யாருக்கு அமையும்? ஜாதகத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஒருவர் பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் அவருக்கு கடன் அவரை சுற்றி கொண்டே இருக்கும். அந்த கடனில் இருந்து மீளவே முடியாமல் கடனாலே இறப்பு ஏற்படும் நிலை யாருக்கு ஏற்படும், அல்லது கடன் அடைக்க முடியாமல் இறந்து போகும் அமைப்பு யாருக்கு ஏற்படும்? இதை பற்றி தான் நாம் இன்று இந்த காணொளியை பார்க்க இருக்கிறோம். ஆன்லைன் வழியாக நாங்கள் ஜாதகம் பார்த்து தருகிறேன். ஜாதகம் பார்க்க இருப்போர் முன்கூட்டி கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட்டை போட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது இன்று நாம் பார்க்க இருப்பது மீள முடியாத கடன் என்பது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் லக்னம் என்று ஒன்று இருக்கும். அதுதான் லக்னமாக 1 என்று நீங்கள் அதாவது முதல் கட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த முதல் கட்டத்திலிருந்து எண்ணி வருவது 6வது கட்டமாக வரும். அதுவே 6ஆம் இடத்து அதிபதி என்று நாம் ஜோதிடத்தில் சொல்கிறோம். அடுத்தபடியாக 8ஆம் இடம் என்று ஒன்று சொல்கிறோம். அதே 6வது இடத்திலிருந்து நீங்கள் எண்ணி வந்தால் 8ஆம் இடம் வரும். அதே போல் 12ஆம் இடத்து அதிபதி வரும். அதாவது லக்னத்திலிருந்து 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12வது இடமும், அதாவது கட்டம் படி சொன்னால் 6, 8, 12வது கட்டங்களை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி எண்ணிக்கொள்ளும் போது 6ஆம் இடத்து அதிபதியின் தசையோ, 8ஆம் இடத்தின் அதிபதியின் தசையோ, 12ஆம் இடத்து அதிபதியின் தசைகளோ நடப்பில் வந்தால் கண்டிப்பாக அது கடன் ஏற்படும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த தசா முழுவதும் உங்களுக்கு கடன் சுமை இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை 6ஆம் இடத்து அதிபதியின் திசை வந்து அடுத்தபடியாக 8ஆம் இடத்து அதிபதியின் திசைகள் வந்து அதுக்கு அடுத்தபடியாக 12ஆம் திசைகளும் வந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த கடனிலிருந்து மீளவே முடியாது. கடனாலேயே வாழ்க்கையை தொலைத்து எந்த சூழ்நிலையிலும் கடனை அடைக்க முடியாமல் கடனால் மன அழுத்தமும் கடனால் நோயால் ஏற்பட்டு அவர் இறந்து போகும் நிலையும் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு அந்த கடனை கட்ட முடியாமல் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு மரணத்தை தழுவலாம். அது இயற்கை மரணமாக இருக்கலாம், அல்லது இயற்கைக்கு எதிரான மரணமாக கூட இருக்கலாம். இந்த 6, 8, 12 அதிபதிகள் தொடர்ந்து உங்கள் ஜாதகத்தில் தசைகள் நடத்தினால் உங்களால் மீண்டு வர முடியாது என்பதை நீங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டிதான் ஆக வேண்டும். உதாரணமாக ஒரு 6ஆம் இடத்து அதிபதி சனியாக வந்து விட்டால் 19 ஆண்டுகள், அப்போது நீங்கள் 19 ஆண்டுகள் எப்படி நீங்கள் கடன் அடைக்க முடியும்? கண்டிப்பாக அடைக்கவே முடியாது. ஒருவேளை அதற்கு அடுத்தபடியாக குரு திசை வந்துவிட்டது என்று வைத்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். குரு திசை சனி திசைக்கு பின்பு வரவே வராது சொல்கிறேன். இருந்தாலும் கூட ஒரு பெரிய திசைகள் வரக்கூடிய, இப்போ ஒரு ராகு திசையோ அல்லது சனி திசையோ அல்லது குரு திசையோ அல்லது புதன் திசையோ, அந்த மாதிரி பெரிய திசைகள் 6, 8, 12 அதிபதிகளாக வந்து உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருந்து அல்லது 6, 8, 12ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள்லாம் இருந்து ஒரு அடுத்தடுத்து திசைகள் நடத்தினால் ஒரு 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் கூட கடனை அடைக்க முடியாமல் போய்விடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது போன்ற கிரகநிலைகள் அமைந்து 6ஆம் இடத்தில் ஒருவேளை சனி என்று வைத்துக் கொள்ளுங்கள், 8ஆம் இடத்தில் குரு பகவான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், 12ஆம் இடத்தில் புதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ என்ன நடக்கும்னா அடுத்தடுத்து திசைகள் வந்துவிட்டால் மிகவும் கடினம். அதுபோன்று நிலைமையில் மாட்டிக்கொண்டால் நாமல் மீள முடியாத கடத்திலும் கடனை அடைக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முதலில் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஆனாலும் கடன் ஏற்படும். தலையில் நமக்கு என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் நடக்கும். இதிலிருந்து மீள்வதற்கு ஒரே ஒரு சின்ன பரிகாரம் என்னவென்றால், நீங்கள் ஆந்திரா மாநிலம் அஹோபிலம் சென்று நரசிம்மரிடம் சரணடைந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த கடன் எதிரிகள் தொல்லை, வம்பு வழக்குகளை உங்களுக்கு குறைத்து கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனை காப்பாற்றுவார். உங்கள் பக்தி சரியாக இருந்தால் இந்த கடன் பிரச்சனை அவரை எப்படியாவது உங்களை காப்பாற்றுவதற்கான வழிவகை செய்து கொடுப்பார். எனவே நீங்கள் நரசிம்மரை சரணடைவது சரியாக இருக்கும். ஒருவேளை இந்த கடனை நான் தீர்த்து விடுவேனா, மீள முடிய கடன் இருக்கிறது என்றால் அதற்கு உங்கள் 11ஆம் இடத்து அதிபதியின் உதவி தேவைப்படுகிறது. உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை 6ஆம் இடத்து அதிபதியின் தசைகள் வந்து கடன் ஏற்பட்டு விட்டது, அடுத்து உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதியின் தசை தொடங்கிவிட்டால் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அத்தனை கோடி கடனையும் நீங்கள் அடைத்து விடுவீர்கள். ஒருவேளை 8ஆம் இடத்து அதிபதியின் தசை நடந்து முடிந்து அடுத்தபடியாக 5ஆம் இடத்து அதிபதியின் தசைகள் வந்துவிட்டால் கடனை நீங்கள் அடைத்து விடுவீர்கள். இப்படி
அடுத்து வரக்கூடிய திசைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அல்லது நல்ல இடத்தில் இருந்தால் அந்த கடனை அடைக்க முடியும். தொடர்ந்து இந்த 6, 8, 12 அதிபதிகள் திசைகள் வந்துட்டால் மட்டும்தான் இந்த கடனிலிருந்து நீங்கள் மீளவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கொள்வீர்கள். எப்போதும் கடன் பிரச்சனை உங்களை செயின் போல ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்று என மாட்டிக்கொண்டு நீங்கள் சிக்கி சின்ன பின்னமாகி சிதற தேங்காயாக போய்விடுவீர்கள். அது மட்டும்தானா? கோவில், குளம், அர்ச்சனை, பரிகாரம் என்று பல இடங்களில் சென்று பணத்தை தொலைத்துவிடும் சூழ்நிலையும் இருக்கும். அதே போல் கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுள் இருக்கிறாரா, என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்க வேண்டும் என கடவுளிடம் புலம்பித் தள்ளும் நிலையும் ஏற்படலாம். இது இல்லாமல் எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று தகடு கட்டுவது, தாயத்து கட்டுவது, அந்த கோவிலுக்கு சென்றால் கடன் அடைந்துவிடும், இந்த கோவிலுக்கு சென்றால் கடன் அடைந்துவிடும் என்ற பல அனைத்து முயற்சிகளும் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட இறுதி கட்டமாக கடனை அடைக்க முடியவில்லை என்பதே இருக்கும். இதற்கு காரணம் நம்ம தலைவிதி தான். நமது தலைவிதியில் என்ன எழுதியிருக்கிறது அது மட்டுமே நடக்கும். தசா புத்திகள் நவகிரகங்களின் கண்ணாமூச்சிலிருந்து யாரும் அவ்வளோ எளிதில் தப்பித்து விட முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற 6, 8, 12 அதிபதிகள் தசைகள் இருந்தால் நரசிம்மரை அணுகினால் ஓரளவுக்கு ஒரு நல்ல பலன்கள் அடையுமே தவிர முழுசும் உங்களுக்கு கிளியர் ஆகும் என்றால் அது தெரியாது. ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை குறைத்து கொடுப்பார். அவ்வளவுதான். நன்றி.